இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்து பெருவிழா. இயேசு ஆண்டவர் உயிர்த்து 50வது நாள். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே தான் திருத்தூதர்கள், இயேசுவுடைய சீடர்கள், ஒரு அறையிலே அடைந்து கிடந்தவர்கள், பயந்து போய் உயிருக்கு பயந்து ஒளிந்து கிடந்தவர்கள் இன்றைய நாளில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதன் விளைவாக வீறு கொண்டு எழுகிறார்கள். எழுந்து மக்களுக்கு போதிக்கிறார். ராயப்பர் என்ன பண்றாரு? மேல் மாடிக்கு போயிட்டாரு. கீழே மக்கள் வெள்ளம். தான் அறிந்த யூத மொழியிலே பேசுறாரு. பெந்தகோஸ்து நாளிலே அவர் பேசிய அந்த யூத மொழியை அங்கிருந்த மக்கள், பல்வேறு மக்கள் அங்கே இருந்தாங்க, தத்தம் மொழிகளில் அவங்க புரிஞ்சு கொண்டாங்க அந்த வார்த்தைகளை. ஒரு மொழிதான் பலருக்கு புரிந்தது. குழப்பமில்லை அங்கே. ஏனென்றால் அங்கே தூய ஆவியான இறைவன் இருந்தார். இன்னைக்கு முதல்ல வாசகம் பாருங்க பார்ப்போம். பாபேல் கோபுரம் நிகழ்ச்சி வருது பாருங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? அந்த கோபுரம் கட்டுற நிகழ்ச்சியில் கடவுளுக்காக ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டுவோம்னு சொல்லி முடிவு செய்வாங்க. அந்த கோபுரம் வளர 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 மனித எண்ணம் மாறும். அங்கே கடவுள் மையப்படுத்தப்படாமல் அங்கிருக்கும் அரசன் அவனுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்று என்ன பண்ணுவான்? இன்னும் அதை உயர்த்தி கட்ட முயற்சிப்பான். அப்போது எங்கே கடவுளுடைய பெயர் புறம் தள்ளப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் குழப்பத்தை விளைவிப்பார். இந்த கோபுரம் இடிந்து விடும். சகோதரர்களே, ஆவியான இறைவன் எங்கே மையப்படுத்தப்படவில்லையோ அங்கே நிச்சயம் குழப்பங்கள் தான் விளையும். சகோதரர்களே, 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதர், ஐரனியூஸ் என்பது அவருடைய பெயர். அவர் தூய ஆவியானவரை பற்றி மிக சிறப்பாக அவர் கற்று சொன்னார். நாமெல்லாம் மனிதர்கள், நாமெல்லாம் மாவு போன்றவர்கள். மாவு ஈஸியாக காற்றடிச்ச பறந்து போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் தூய ஆவி என்கின்ற நீரை அந்த மாவு பெறுகின்ற பொழுது அது ஒரு வடிவம் பெறும். ஒரு உருண்டையாகவோ இல்லை அப்பமாகவோ ஒரு வடிவம் பெறும். அது அப்போது அதை யாரும் அடித்து அந்த மாவு அழிந்து போகாது. அதே போல மனிதன் எப்பொழுது தூய ஆவியானவரை பெற்று வலு பெறுகிறானோ அவனை அசைக்க முடியாது. அவனை அசைக்க முடியாது. சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க பார்ப்போம். 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். கொரிந்து நகரில் தூய பவுல் இருக்கிறாரு. அங்கே இருக்கின்ற பல குழப்பங்களால் திரு அவை என்ன பண்ணுது? சிதைஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. தூய ஆவியுடைய வரங்களையும் கொடைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க? தன் சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அங்கே ஆவியானுடைய முக்கியத்துவத்தை பவுல் விளக்குகிறார். சிதைந்து கிடந்த அந்த திரு அவையை ஒன்றிணைக்கிறார். சகோதரர்களே, தூய ஆவியானவர் சிதைந்தவற்றை ஒன்றிணைத்து வலிமைப்படுத்துகின்ற இறைவன் தூய ஆவியான இறைவன். எனவே நாம், நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமை இல்லையா? நாம் மனதளவிலே செதஞ்சு போயிருக்கிறோமா? பயம் வேண்டாம். நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய வேண்டுதலை ஆவியான ஆண்டவரை பார்த்து வைப்போம். நிச்சயமாக அவர் அன்று பயந்து கிடந்த சீடர்களுக்கு வலிமை கொடுத்த அந்த இறைவன், அந்த ஆவியான ஆண்டவர் நம்மையும் வலிமைப்படுத்தி காப்பாற்றுவார். சகோதரர்களே, இந்த ஆவியானவரைத்தான் நான் கொடுப்பேன் என கூடார பெருவிழா செய்தி வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூடார பெருவிழாவின் இறுதி நாளிலே இயேசப்பா அறிவிக்கிறார், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பேன். தூய ஆவியானவரை, அந்த வாழ்வு தரும் தண்ணீர் உங்களை வலுப்படுத்தும். சிதைஞ்சு போக மாட்டீங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டீங்க, ஆண்டரை விட்டு விலகி போக மாட்டீங்க. நீங்கள் கடலோடு இணைஞ்சிருப்பீங்க. வலிமையாக உங்களை யாரும் அசைக்க முடியாது. அவருடைய வார்த்தை அது.
நான் உங்களுக்கு அதாவது ஆவியான இறைவன் சொல்லும்போது நம்ம திருச்சியில் ஆடம்பரம் பார்த்தீங்களா, தூய் ஆவியான தோல் தான் நம்ம வைப்போம், நம்ம கரங்களை வைப்போம். நம்ம அப்போது வலிமையை கொடுக்கக்கூடிய தூய் ஆவியானவர். சகோதரர்களே, நம்முடைய இல்லையா நம்பிக்கை இழந்த நேரத்தில், வளம் குன்றிய நேரத்தில், மனசு உடலோ எந்த நிலையிலும் நாம் ஆவியாருடைய கரம் பற்றினால் நமக்கு வலிமையும் தெம்பும் கிடைக்கும். கர்தினால் மெர்சியஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தூயாவின் விட ஒரு சிறு ஜபம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது நம்ம பாட்டாக பாடுவோம். அதை நான் படித்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும். எனக்கு புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா, உந்தன் திருவிழா நடத்தும் என்று. இந்த பாட்டு என்பது ஒரு ஜெபம். கர்தினால் மெர்சியஸ் என்பவர் எழுதிய ஜெபம் இது. நம்ம பாடிட்டு இருக்கோம். நம்ம இந்த பாடலை உயிர் மூச்சாக கொள்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும், எப்பொழுது மனமும் உடலும் வலிமை குன்றி காணப்பட்டாலும் இந்த பாடலை உச்சரிப்போம், இந்த பாடலை ஜெபிப்போம். ஆவியான இறைவன் நம்மை வலுப்படுத்தட்டும். ஆசீர்வதிப்போம்.